இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த சோஃபியா ஃபிர்தௌஸ் என்ற முஸ்லிம் இளம்பெண். யார் இவர்? இந்தியாவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள். பாஜக மீண்டும் ஆட்சியில் அமருமா அல்லது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்ற மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தனது என்டிஏ கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியின் 16 எம்பிக்களின் ஆதரவோடும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் 12 எம்பிக்களின் ஆதரவோடும் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது பாஜக. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் அமர உள்ளது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் தான் இந்திய அளவில் கவனம் பெற்றிருக்கிறார் சோஃபியா ஃபிர்தௌஸ் என்ற இளம்பெண். 1992ஆம் ஆண்டு ஒடிசாவின் மெஹந்திபூரில் பிறந்தவர். இவர் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ மோகிமின் மகள் ஆவார். சோஃபியா ஃபிர்தௌஸ் அதே பகுதியில் காங்கிரஸ் நிர்வாகியாக உள்ள ஷேக் மைராஜுல் ஹேக் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 2007ஆம் ஆண்டு கட்டாக்கில் உள்ள செயின்ட் ஜோசப் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் ICSE முடித்தார். அதற்கு முன்பு 2009ஆம் ஆண்டு கட்டாக்கில் உள்ள ராவன்சா ஜூனியர் கல்லூரியில் +2 படித்தார். பின்னர் 2013ஆம் ஆண்டு புவனேஸ்வரில் உள்ள KIIT பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜியில் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் படித்தார். இந்த நிலையில் ஒடிசாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இவர் MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருப்பது ஒடிசாவில் இதுவே முதல் முறை. ஒடிசா மாநிலத்தில் முஸ்லிம் பெண்கள் யாரும் இதுவரை MLA ஆனதே இல்லை. முதன்முறையாக இந்த சாதனையை படைத்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார். 2024 ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் பூர்ணா சந்திரா மகாபத்ராவை 8001 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து சோஃபியா ஃபிர்தௌஸ் தனது முதல் அரசியல் வெற்றியை தொடங்கியுள்ளார். அவரின் வெற்றி அம்மாநிலத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது.